குட் மார்னிங். இன்னைக்கு செமிகண்டக்டரை ஒன் ஷார்ட் ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். செமிகண்டக்டரில் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி அந்த சாலிட்ஸை பிரிப்பாங்க. எத்தனை பிரிப்பாங்கன்னா மூணாக பிரிப்பாங்க. மெட்டல்ஸு, மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர், நெக்ஸ்ட் இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். அதை எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா சிக்மா ஆர் ரோ. சிக்மா அப்படின்றது என்ன, ரோன்னது என்னன்னு பார்க்கணும். சிக்மான்றது கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டினா ரோ. இந்த வேல்யூ பேஸ் பண்ணி மூணாக பிரிச்சிருப்பாங்க. மெட்டல்ஸு, இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். மெட்டல்ஸ்னால் வந்து இட் அலோ த எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ இட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானு. இதோட கண்டக்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்குன்னா, மெட்டல்ஸ் அப்படின்னா கண்டக்டிவிட்டி 10⁻2 to 10⁻8. கண்டக்டிவிட்டியோட யூனிட் வந்து மோ. இங்கே வந்து எஸ் மீட்டர் இன்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ரெசிஸ்டிவிட்டி வந்து ஓம் மீட்டரு. ஓமை திரும்பி போட்டால் எம்ஹெச் ஓம் ஓஹெச்எம்மா. இது வந்து எம்ஹெச்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. மோ மீட்டர் இன்வெர்ஸ் இப்படி அன்னைக்கு போட்டுக்கலாம். சரியா? ஸோ மெட்டல்ஸ் அப்படின்னா இட் அலோ த எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் நீட் டு பாஸ் த்ரூ இட். கண்டக்டிவிட்டியோட வேல்யூ 10⁻8 to 10⁻2 to 10⁻8. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னும் போது மெட்டல்ஸோட கண்டக்டிவிட்டி இது. ரெசிஸ்டிவிட்டினா இதே வேல்யூவாக மைனஸ்ன்னு போட்டுக்கும். 10⁻−2 10⁻−8. நெக்ஸ்ட் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படின்னா இட் ஓன்ட் அலோ, வேல்யூ எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்கும். 10⁻−11 to 10⁻−19 மோ மீட்டர் இன்வெர்ஸ் போட்டுக்கலாம். செமிகண்டக்டர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். செமிகண்டக்டர் அப்படின்னா 10⁻5 to 10⁻−6. இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நடுவில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இது கண்டக்டரா இன்சுலேட்டரா செமிகண்டக்டர்னு கேட்டால் போட தெரியணும். ஒரு முறை அப்படியே ரீகேப் பண்ணிக்கணும். மெட்டல்ஸ் அப்படின்னா 10⁻2 to 10⁻8. இன்சுலேட்டர்னா மைனஸில் இருக்கும், -11 to -19. செமிகண்டக்டர்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கும், 5 to -6. இதெல்லாம் கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டின்னு கேட்கும்போது அப்படியே மாற்றி போட்டுப்பேன். -2 to -8. இது +11 to +11. -5 to +6. சரியா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து எனர்ஜி பேண்ட் டயக்ராம். எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ல இந்த பேண்டை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 2 பேண்டு, ஒரு கேப் இருக்கும். என்னென்ன அப்படின்னா வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு. வேலன்ஸ் பேண்டு கீழே இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் மேலே இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபார்பிடன் எனர்ஜி கேப் இருக்கும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு கண்டக்டர் அதெல்லாம் பெரிய தெரியணும். இப்போ எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஃபார் கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் போட்டோன்னா கீழே வேலன்சி பேண்டு, மேலே கண்டக்ஷன் பேண்டு. ரெண்டும் ஓவர்லேப் ஆகிருந்துச்சு, கேப்பே இல்லை அப்படின்னா அது பேர் கண்டக்டரு. செமிகண்டக்டர் அப்படின்னும் போது வேலன்சி பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, நடுவில் லெஸ் தென் 3 electron volt இருந்துச்சுன்னா அது பேர் செமிகண்டக்டர். கிரேட்டர் தென் 3 electron volt இருந்துச்சுன்னா அது பேர் இன்சுலேட்டர். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் கம்பல்சரி கிளியராக தெரியணும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இப்போ வேலன்சி பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னா நான் பார்த்துலாம். வேலன்சி பேண்டு ஃபஸ்ட் இந்த பேண்டெல்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு ஆட்டம், சிலிக்கான், ஜெர்மனியம்லாம் செமிகண்டக்டர். இப்போ ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதில் சிலிக்கானில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எப்படி அது அரேஞ்ச் ஆகிருக்குன்னா 1s2 2s2 2p6 3s6 3p2 மொத்தம் 2 4 6 10 12 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. இந்த 14லாம் லாஸ்ட்டில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அவுட்டர் மோஸ்டில் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. இப்போ ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஆட்டம் தனியாக இருந்துச்சுன்னா அந்த எனர்ஜி லெவல் மாறாது, அப்படியே இருக்கும். இப்போ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். நிறைய ஆட்டம்ஸ் பக்கத்தில் இருக்கும். எவ்வளோனா 10⁻23 ஆட்டம்ஸ். அந்த அளவுக்கு நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஷேர் பண்ணும்போது தான் அந்த பேண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்.
ரெண்டு பேண்ட் ஞாபகம் வச்சுங்க, வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்டு. ஸோ வேலன்சி பேண்ட் அப்படின்னா நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. The band contains valence electron. The band may be partially or completely filled with electrons. Partially or completely filled with electrons. இதை ஞாபகம் வச்சுக்கணும். The band never empty. எம்டியாக இருக்காது எப்பவுமே. வேலன்சி பேண்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது வந்து கண்டக்ஷனுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணாது. இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு அப்படியே தான் இருக்கும். வேலன்சியில் இருந்து அது கண்டக்ஷனுக்கு ஜம்ப் ஆச்சுன்னா கண்டக்ஷனில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோக்கெலாம் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன் பேண்டு. கண்டக்ஷன் பேண்ட் வந்து பார்சியலாக ஃபில்லாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எம்டியாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் கேட்டாங்கன்னா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோம். வேலன்சி பேண்டு கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கலாம், இல்லை பார்ஷியலி ஃபில்டாக இருக்கலாம். கண்டக்ஷன் பேண்டு, வேலன்சி பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு எம்டி ஆர் பார்ஷியலி ஃபில்டு. ரெண்டுத்துக்குமே பார்ஷியலி ஃபில்டு போட்டுக்கலாம். வேலன்சி பேண்ட்னா கண்டிப்பாக அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கண்டக்ஷன் பேண்ட்னா அதில் இருக்கவே இருக்காது. சரியா? டயக்ராம், எனர்ஜி பேண்ட் டயக்ராம்னாலும் கீழே வேலன்சி பேண்டு, மேலே கண்டக்ஷன் பேண்டு. இதில் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கும், இதில் ஃபில் ஆகிருக்காது. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே போக ஆரம்பிச்சிச்சுன்னா தான் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இப்போ வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி பேண்ட் டயக்ராம். ஏன் இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகும்போது தான் அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படிலாம் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் இது மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா என்ன புரியணும்னா, அந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பேஸிங்கை பொறுத்து மாறும். எலக்ட்ரான்ஸ் எப்படி ஸ்பேஸில் இருக்கு, இதுதான் வந்து இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸிங்கு. ஸ்பேஸிங் கம்மியாக இருக்கும்போது பக்கத்துலேயே எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அப்போ அதோட எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகும்போது தான் அது தனித்தனி பேண்டாக க்ரியேட் பண்ணும். வேலன்சி பேண்டு கீழே இருக்கிறது வேலன்சி பேண்டு, மேலே இருக்கிறது கண்டக்ஷன் பேண்டு. இப்போ ஸ்பேஸிங் வந்து தூரமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். பாருங்க, இங்கெல்லாம் ஸ்பேஸிங் வந்து தூரமாக இருக்கா. ஸ்பேஸிங் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஷேர் பண்ணவே போகிறதில்ல. இது மாதிரி எனர்ஜி பேண்டே வரப்போகிறதில்ல. இங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி பேண்டாக இருக்காது. ஸோ இந்த இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இந்த ரீஜன்லாம் இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து பேண்டெல்லாம் ஃபார்ம் ஆகும். வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல அவுட்டர் மோஸ்ட் எனர்ஜி 3s1 3s2 3p1 3p2. இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அண்ட் அன்ஃபில்டு 3. இது எல்லாமே மாறி எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிராஃப் தெரிஞ்சு வச்சுக்கணும், போடணும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பேஸ்ட் ஆன் த இன்டர் அட்டாமிக் ஸ்பேசிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கிராஃபை போட கற்றுக்கும். எனர்ஜி லெவல்ஸ் போட்டுடணும். மொத்தம் 14 எலக்ட்ரான்ஸ் ரொம்ப 2 4 10 12 14. கிட்ட அட்டாமிக் இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது இது மாதிரி எனர்ஜி லெவல் காட்டுவேன். தூரம் வரும்போது அந்த ஸ்பேஸிங் தூரம் ஆயிடுச்சுன்னா ஷேரிங் இருக்காது. அப்போ எனர்ஜி பேண்ட் டயக்ராம்லாம் ஃபார்ம் ஆகாது. இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதான் கொடுத்துருப்பாங்க, செப்பரேஷன் அட் சினா இந்த லெவலில் இருக்கும்போது கேப் இருக்குது. ஆல் த ஃபில்ட் எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் அன்ஃபில்ட் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஸ்பிளிட்டட் இன்டு 10^23 each and widening also takes place in the form of splitted form. சியில் ஸ்பிளிட் ஆகுது, பியில் அந்த ஸ்பிளிட்டிங் இருக்காது, ஏல கிளியராக ஸ்பிளிட்டிங் இருக்கும் பாரு. இதுதான் நம்ம யூஸ்வலாக எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அப்படின்னு போட்டுரும். அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, செப்பரேஷன் ஏ. இப்போ ஃபார்பிடன் எனர்ஜி கேப்பு. ஃபார்பிடன் எனர்ஜி கேப்னா அந்த எனர்ஜி கேப் பிட்வீன் த வேலன்சி அந்த கண்டக்ஷன் பேண்ட். அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, the gap between the topmost valency band and the bottommost conduction band. இந்த டயக்ராம் பார்த்தே சொல்லிடணும். டாப்மோஸ்ட் வேலன்சி அண்ட் பாட்டம்மோஸ்ட் கண்டக்ஷன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் ஃபார்பிடன் எனர்ஜி கேப்பு. நெக்ஸ்ட் எனர்ஜி பேண்ட் டயக்ராம்.
இதுலேயே வந்து வேலன்சிலேருந்து கண்டக்ஷன் போகும்ல, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஷிஃப்டிங் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் வேலன்சி பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட் இஸ் நோன் அஸ் எனர்ஜி பேண்ட் கேப். ரெண்டு கீழே வேலன்சி, அது எப்பவுமே கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். கீழே வேலன்சி, மேலே கண்டக்ஷனு. கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதாவது எனர்ஜி பேண்ட் கேப்பு. lambda wavelength, if the lambda wavelength of radiation used for shifting the electron from valence band to conduction band na energy band gap E is equal to h nu. The formula theriyum, energy E is equal to h nu, E is equal to h nu, C is equal to nu lambda. அப்போ nu எப்போ வேணும் அப்படின்னா C by lambda அதான் போட்டிருப்பாங்க. ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், இஜின்றது ஃபார்பிடன் எனர்ஜி கேப். பெர்மி எனர்ஜி லெவல் அப்படின்னா நான் கேட்பாங்க. Fermi energy level na maximum possible energy possessed by the free electron of the material at absolute zero temperature. Fermi level important. Maximum possible energy possessed by the free electron of the material at absolute zero temperature. Fermi na maximum energy at absolute zero temperature அப்படின்ற விஷயம் தெரியணும். Next, இந்த diagram compulsory தெரியணும். Difference between metals, insulator, semiconductor based on the energy band diagram. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இந்த 3 டயக்ராம் கிளியராக அப்படியே பாருங்க. இதில் வந்து எந்த ஒரு கேப்புமே இல்லை. வேலன்சி பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருக்கு. எனர்ஜி கேப் 0. அப்போ இது பேர் கண்டக்டரு. இதில் கேப் இருக்குது. கொஞ்சமாக கேப் இருந்துச்சுன்னா செமிகண்டக்டரு. இன்சுலேட்டர்னும் போது இந்த கேப்பை பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரேட்டர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து இன்சுலேட்டர். வேலன்சி பேண்ட், எம்டி கண்டக்ஷன் பேண்டு. சரியா, 3 டயக்ராம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ செமிகண்டக்டரை பற்றி கிளியராக பார்த்தலாம். செமிகண்டக்டரை எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் கிளியராக தெரியணும். செமிகண்டக்டர் வந்து 0 கெல்வின்ல ஒரு இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் தான் கோவலன்ட் பாண்டை பிரேக் ஆகி கண்டக்ட் பண்ணும். சரியா, செமிகண்டக்டர் 0 கெல்வின், வேலன்சி பேண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் இஸ் எம்டி. But temperature greater than 0, some electrons gain a sufficient thermal energy and jump to the conduction band, hence conductivity. So, இந்த question 1 markல கேட்கும்போது semiconductor at 0 கெல்வின்ல எப்படி பிஹேவ் பண்ணோம்னா இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அது கண்டக்டிவிட்டி அதிகம் பண்ணும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி கேப்பு, ஜெர்மேனியம் சிலிக்கான், இதோட வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். எனர்ஜி கேப்பு சிலிக்கான் வந்து இந்த வேல்யூலாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் 1.1 எலக்ட்ரான் வோல்ட் கேட்டிருந்தாங்கன்னா அது பேர் சிலிக்கான் அப்படின்ற விஷயம் தெரியணும். சிலிக்கானுக்கு வந்து எனர்ஜி கேப் வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட், ஜெர்மேனியமுக்கு வந்து 0.72 எலக்ட்ரான் வோல்ட். ரெண்டு வேல்யூ கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டு, 0.72 எலக்ட்ரான் வோல்ட் சிலிக்கான் ஜெர்மேனியமுக்கு. நெக்ஸ்ட் அதே பாயிண்ட் தான், 0 அப்சல்யூட் 0ல செமிகண்டக்டர் பிஹேவ் லைக் எ பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர். ஹோல் அப்படின்னா என்னன்ற விஷயம் தெரியணும். ஹோல்ன்றது வேக்கன்சி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு எலக்ட்ரான் அந்த இடத்துல இல்லைன்னா அது பாசிட்டிவ் சார்ஜாக பிஹேவ் பண்ணணும். அது பேர் தான் ஹோல். இட் இஸ் எ சீட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் when an electrons break away from the covalent bond in the semiconductor. இது மாதிரி மியூச்சுவல் ஷேரிங்கில் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த பாண்டு பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அது பேர் தான் ஹோல். Hole has a positive charge equal to that of electron. Mobility of hole is smaller than that of electron. Mobility na movement. Mobility of holes is smaller. Electron தான் ஃபாஸ்ட்டாக போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டரில் ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ட்ரென்சிக்கு எக்ஸ்ட்ரென்சிக்கு. இன்ட்ரென்சிக் அப்படின்னா பியூர் ஃபார்ம், எந்த ஒரு இம்பியூரிட்டியும் இல்லாமல் வெறும் சிலிக்கான் ஜெர்மேனியம் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னாலே பியூர் ஃபார்ம் அப்படின்ற விஷயம் மென்ஷன் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான் ஜெர்மேனியம்.
இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், இன்ட்ரின்சிக் சார்ஜ் கேரியர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் NE, NH, NI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. NEனா நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரானு இன் கண்டக்ஷன், நம்பர் டென்சிட்டி ஹோல்ஸ். NIனா இன்ட்ரின்சிக் கேரியர். NI ஈக்குவல் டு NE இஸ் ஈக்குவல் டு NH. கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, when the electric field is applied across the intrinsic semiconductor, electron and holes are move in opposite direction. எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ஆப்போசிட்டில் மூவ் ஆகி அதனால தான் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு IE ப்ளஸ் IH. கரண்ட் டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டு, கரண்ட் டியூ டு ஹோல்ஸ் மூவ்மெண்ட்டு. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஆஸ் யூஸ்வல் நார்மலாக செமிகண்டக்டருக்கு சொன்ன மாதிரியே தான். என்ன ஆகும் அப்படின்னா, 0 டெம்பரேச்சரில் பர்ஃபெக்ட் இன்சுலேட்டராக இருக்கும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அந்த பாண்ட் உடையுமா. பாண்ட் வந்தோடனே அந்த டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் இன்க்ரீசஸ் அண்ட் ஹென்ஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். பியூர் செமிகண்டக்டர் தான் இன்ட்ரின்சிக்கு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மல் டெம்பரேச்சரில் இன்சுலேட்டராக இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா பாண்டு உடையும். பாண்டு வந்தோடனே ஹோலு எலக்ட்ரான் அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ எப்படி வேர்டிங்ஸ் நான் சொல்லிடலாம் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்டிவிட்டி ரோ இன்க்ரீஸ், கண்டக்டிவிட்டி சிக்மா இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டிவிட்டி ரோ தான் டிக்ரீஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டராக ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இன்ட்ரின்சிக்னா பியூர் ஃபார்மு, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரன்சிக் அப்படின்னா இம்பியூர் ஃபார்மு. இம்பியூர் ஃபார்ம்னா எப்படி இம்பியூர் ஃபார்ம் கிடைக்கும்? அந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டி பேர் தான் டோப்பிங். இப்போ பியூர் சிலிகான் ஜெர்மேனியம் இருக்குது, அந்த சிலிகான் ஜெர்மேனியமோட இம்பியூரிட்டிஸ் லைக் 3rd குரூப்பு 5th குரூப் ஆட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் டோப்பிங். டோப்பிங் கேட்டாங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டி அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். டோப்பிங் பண்ணுறதால அதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரன்சிக் செமிகண்டக்டர்னா டோப்டு செமிகண்டக்டர் இஸ் நோன் அஸ் எக்ஸ்ட்ரன்சிக். இதை ரெண்டாக பிரிப்பாங்க. என்னன்னா N டைப்பு, P டைப்பு. ஸோ N டைப், P டைப். இதை டிஃப்ரென்ஸ் மாதிரி கிளியராக படிச்சுனா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ N டைப் அப்படின்னா இதில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். N டைப்பில் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. பென்டானா 5ன்னு அர்த்தம். சரியா? சிலிகானுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு 4 இருந்தாலே போதும். 4 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும், ஹோல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. இந்த 3 பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சுக்கணும். N டைப் அப்படின்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னும் போது பென்டா அப்படின்னும் போது எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ஒன்று இருக்க போதுன்னு அர்த்தம். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வித் ஃப்ரீ எலக்ட்ரான், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வித் ஹோல்ஸ். இதை அப்படியே படிச்சுட்டு வந்துட பாருங்க. பியூர் செமிகண்டக்டர் சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம் ரெண்டுமே வந்து டெட்ராவேலண்ட் 4, அவுட்டர் மோஸ்டில் 4 தான் இருக்கும். டோப்டு வித் த 5th குரூப். 5th குரூப் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள்ஸ் கம்பல்சரியாக தெரியும். ஆர்சனிக், ஆன்டிமனி, பாஸ்பரஸ். நம்ம 5th குரூப் ஆட் பண்ணும்போது சிலிகானுக்கு 4 இருந்தால் போதும் அவுட்டர் மோஸ்டில். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது 5னா இங்கே ஒன்று வந்துச்சுன்னா 4 கரெக்டாக போட எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். அதான் இங்கே நடக்கும். சரியா? இந்த பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆர் கால். இதில் டோனார்னா நான் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் கிளியராக நோட் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா வெறும் இந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு இது என்ன டைப் ஆஃப் இம்பியூரிட்டி, என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர், அதோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம் போடணும் அப்படின்வாங்க. N டைப்புக்கு பாஸ்பரஸ் போகிறோம், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஸோ இந்த பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆர் ஆல்சோ known as டோனார். இதை வந்து டோனார் ஆட்டம் சொல்லுவாங்க. ஏன் டோனார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம்ல, எக்ஸ்ட்ரா இருந்ததை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பென்டாவேலண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதை வந்து டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டோனார் எனர்ஜி லெவல் இருக்கும். Next, it is called N-type semiconductor because the conduction of electricity in such semiconductor is due to the motion of electrons. இதில்
எலக்ட்ரான்ஸோட மோஷன் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் தான் நிறைய இருக்குது. It is called donor type semiconductor because doped impurities atom donates one free electron to the semiconductor for the conduction. In n-type semiconductor are majority charge carriers. Majority charge carriers are holes ன்னு கொடுத்துருக்காங்க. Difference between intrinsic and extrinsic semiconductor. Intrinsicனா pure form. இதில் keywords மட்டும் அண்டர்லைன் பண்ணிடுறேன். Intrinsicனா pure form. இங்கே வந்து doped means impurities. So first point, intrinsically it is pure form of semiconductor. It is impure form of semiconductor by the process of adding impurities called doping அப்படின்னு முடிச்சுறீங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே சிலிகான் ஜெர்மேனியம், இங்கே வந்து ஆர்சனிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ், ஆர் இண்டியம் போரான் அலுமினியம். ஸோ இந்த 3 ஆர்சனிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ் அப்படின்னும் போது அது எதோட என் டைப்புக்கான இம்ப்யூரிட்டிஸு. இது 5th குரூப்பு. போரான் அலுமினியம் இண்டியம் இதெல்லாம் வந்து பி டைப்புக்கான எக்ஸாம்பிள் 3rd குரூப்பு. நெக்ஸ்ட் பி டைப் என் டைப் படிப்பலாம், அங்கேயும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு பியூரு இம்ப்யூர் சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சிலிகான் ஜெர்மேனியம். இங்கே வரும்போது இந்த 3 ஒரு செட்டு, இந்த 3 ஒரு செட்டு. ஆர்சனிக் ஆன்டிமனி பாஸ்பரஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, பாஸ்பரஸ் பி டைப்புக்கு பாஸ்பரஸ் வராது, பி டைப்புக்கு பிஏ வராதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனிலாம் வந்துச்சுன்னா என் டைப்போட இம்ப்யூரிட்டி. இண்டியம் அலுமினியம் போரான்லாம் வந்தால் பி டைப்புக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ 3rd பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, the number of free electrons in the conduction band and the number of holes in the valence band are exactly equal. ஏன்னா இம்ப்யூரிட்டிஸே கிடையாது. எலக்ட்ரான்ஸ் NE is equal to NH அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். NE greater than NH, NE less than NH. இது எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது N டைப்பு, ஹோல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது P டைப்பு. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும், இதில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதால. இதில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா வெறும் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் டெம்பரேச்சரும் பேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆட் பண்ண இம்ப்யூரிட்டிஸை பேஸ் பண்ணியும் இருக்கும். சரியா? ஸோ இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் டிஃப்ரென்ஸாக படிச்சுன்னா கிளியராக முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பியூரு இம்ப்யூரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலு நாட் ஈக்குவலு. நெக்ஸ்ட்டு கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். கண்டக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இங்கே வரும்போது டெம்பரேச்சர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கும். இந்த இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக் கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பி டைப் என் டைப். பி டைப் என் டைப் இதில் ஒரு 6 பாயிண்ட் கிளியராக முடிச்சிட்டனாலே முடிஞ்சிச்சு. என் டைப் அப்படின்னும் போது 5th குரூப் என். பி டைப்பு பி இப்படி போட்டோன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா, சர்க்கிள்னா இப்படி போட்டுப்போம். இங்கே எலக்ட்ரான் போடும், சர்க்கிள் போட்டால் ஹோல். இது பேர் ஹோலு, இது பேர் ஃப்ரீ எலக்ட்ரானு. ஃப்ரீ எலக்ட்ரானா நம்ம சிலிகான் ஜெர்மேனியம்லாம் டெட்ரா வேலண்ட். சிலிகான் ஜெர்மேனியம்லாம் 4 இருக்கும். சரியா? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் மோஷனில். இப்போ இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதில் ஏற்கனவே 4 இருக்கா, நம்ம ஆட் பண்ணுற இம்ப்யூரிட்டி 5ஆக இருக்கணும். அதனால் பென்டா வேலண்ட் இம்ப்யூரிட்டி. இங்கே வந்து பென்டா வேலண்ட் இம்ப்யூரிட்டி. சரியா? நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாரு. என் டைப்பு பி டைப்பு. பி போட்டினா இப்படி போட போகிற. இது ஒரு சர்க்கிள்னா ஹோல். ஹோல்னா ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சிலிகானுக்கு 4 இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும்போது அப்போனா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி. ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி. இங்கே வந்து இது ஹோல் அப்படின்னா இது ஃப்ரீ எலக்ட்ரானா, அப்போ ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கணும்னா 4 இருந்தால் கரெக்டாக, அதிகமாக 1 இருக்கணும்னா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணணும். இது மாதிரி அப்படியே இன்டர் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அதை சொல்லிடுறேன். என் டைப்புக்கு 5th குரூப் பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி, இங்கே 3rd குரூப் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிப்போம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் மேலேயே சொன்னேன். பி டைப்புக்கு பிஏ வராது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த இடத்துல என் டைப்புக்கு நான் வரும் பாஸ்பரஸ் ஆன்டிமனி ஆர்சனிக்கு. இங்கே பி டைப்பில் அலுமினியம் போரான் இண்டியம். எக்ஸாம்பிள்ஸ் கம்பல்சரியாக கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இந்த ஸ்ட்ரக்சர் கால் டோனார் ஆட்டம். இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அது பேர் தான் வந்து டோனார் ஆட்டம். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும், அது பேர் ஹோல்னு சொல்லுவோம், அது பேர் அக்செப்டார் ஆட்டம். இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்கும். என் டைப்பில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், எக்ஸ்ட்ராவை தான் நம்ம டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம், டோனார் ஆட்டம். இங்கே வந்து அக்செப்டார் ஆட்டம். இங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ், the electrons are majority charge carriers and holes are minority charge carriers. இங்க அப்படியே ஆப்போசிட்டா வரப்போகுது, holes are majority, electrons are minority. அதே பாயிண்ட் தான் இங்க வேர்டிங்ஸாக சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரான் டென்சிட்டி NE greater, much greater than the number density of holes. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ ஒரு பாயிண்ட் நீ கிளியராக கற்றுக்கிட்டாலே போடும். பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், ஹோல்ஸ் அதிகமாக இருக்கணும்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குன்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற எலக்ட்ரானை வந்து நம்ம டோனார் சொல்லுவோம், அங்கே கம்மியாக இருக்கிறதால அக்செப்டார் சொல்லுவோம். அதையே ரெண்டும் ஈக்குவலு சொல்லிட்டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன, ஹோல் கான்சன்ட்ரேஷன்லாம் சொல்லிடுவேன். அந்த ஃபிஃப்த் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டோனார் லெவல். டோனார் ஆட்டம் சொன்னோம். அப்போ டோனார் லெவல் இஸ் க்ளோஸ் டு த கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் ஃபார் அவே ஃப்ரம் த பேலன்சிங் பேண்ட். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் தெரியும், கீழே ஒரு பேண்டு மேலே ஒரு பேண்டு, நடுவில் ஃபார்பிடன் எனர்ஜி கேப். கீழே இருக்கிற பேண்ட் பேர் என்னது, வேலன்சி பேண்டு, மேலே இருக்கிறது பேர் கண்டக்ஷன் பேண்டு. என்ன சொல்லியிருக்காங்க, டோனார் எனர்ஜி லெவல் இஸ் க்ளோஸ் டு த கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் ஃபார் அவே ஃப்ரம் த பேலன்சிங் பேண்ட். அப்போ இது மாதிரி இருக்கும் போது சரியா. ஸோ இங்கே வரும்போது அக்செப்டர் எனர்ஜி லெவல் இஸ் க்ளோஸ் டு த வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். த அக்செப்டர் எனர்ஜி லெவல் இஸ் க்ளோஸ் டு த வேலன்சி பேண்ட். இது மாதிரி இங்கே போட்டுக்க போகிறேன் சரியா. அது எது இந்த பாயிண்ட் பெர்மி எனர்ஜி லெவல்னா மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் அப்படின்னு படிச்சிருப்போம். பெர்மி எனர்ஜி லெவல் இஸ் லைஸ் பிட்வீன் த டோனார் எனர்ஜி லெவல் அண்ட் கண்டக்ஷன். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வரும்போது அக்செப்டாருக்கும் வேலன்சி பேண்டுக்கும் நடுவில் பெர்மி எனர்ஜி லெவல் வரப்போகுது. இது கிளியராக பார்த்து வச்சுங்க. மாஸ் ஆக்ஷன்லாம் அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம். அண்டர் த தெர்மல் ஈக்லிபிரியம் the product of free negative and positive concentration is a constant independent of the amount of donor and acceptor impurity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த ரிலேஷன் தான் மாஸ் ஆக்ஷன்லாம். NE into NH is equal to NI square. அப்படின்னா NE நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான், நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சார்ஜ் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டரில் இந்த கரண்ட் ஐனா என்னன்னு பார்த்துருப்போம். ஐ என்னும் போது IE ப்ளஸ் IH, current due to electron flow as well as hole flow. Current in terms of drift velocity நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் தேர்ட் சாப்டர்ல. I is equal to NEAVB. இங்கே வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா current due to electrons போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு சார்ஜ் E அப்படியே இருக்கும், ஏரியாவும் அப்படியே இருக்கும். drift velocity due to electron அதே மாதிரி current due to holes போது நம்பர் ஆஃப் ஹோல்ஸு, சார்ஜ், ஏரியா, drift velocity ஆஃப் ஹோல்ஸ், இது மாதிரி போட்டுருவாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். I is equal to NEEABE plus NHEABH. காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்தானா கிடைக்கும் பாருங்கள். EA வெளியில் எடுத்தலாம், NE into VE, அதே மாதிரி NHVH கிடைக்கும். ஓம்ஸ்ல படி V is equal to IR. ஐயை வந்து V by Rன்னு சொல்லலாம், வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஐக்கு பதில் V by R. அப்புறம் இங்கே EA NEVE plus NHVH. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபிலிட்டியை இதில் இன்க்ளூட் பண்ணலாம்.
மொபிலிட்டி அப்படின்னா drift velocity by electric field. drift velocity by electric field. அப்போ drift velocity, இங்கே drift velocity இருக்குல்ல, இந்த drift velocity மட்டும் வேணும் அப்படின்னா mobility into electric field அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி வோல்டேஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்டேஜ் பர் யூனிட் லென்த், வோல்டேஜ் அப்படின்னும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ லென்த்து. ஸோ வோல்டேஜை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ லென்த்து, இதை ரெசிஸ்டன்ஸு, சார்ஜு, ஏரியா, NE, விக்கு பதில் இங்கே நியூ இ எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி இங்கே NH drift velocity பதில் நியூ HE அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இ காமனாக எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ELR இந்த சார்ஜ் அப்படியே இருக்கட்டும். அந்த ஏரியா இந்த சைடில் இருந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். ஏரியா போயிடுச்சு. இப்போ இ ஸ்மால் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் காமனாக எடுத்தேன் அப்படின்னா NE, இ குட்டியாக போட்டுங்க, நியூ இ ப்ளஸ் NH, நியூ H, இ போயிடும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது R is equal to rho L by A. இங்கே அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கா, அப்போ 1 by rho. R is equal to rho L by A. ரோ மட்டும் வேணும்னா RA by Lன்னு இருக்கும். 1 by ரோன்னும் போது L by RA அதுதான் இங்கே இருக்கும். ஸோ இந்த என்டையர் டைமாக 1 by rho அப்படின்னு போட்டோன்னா சார்ஜ் இன்ட்டு NE நியூ இ ப்ளஸ் NH நியூ H. நெக்ஸ்ட் பார்ட்டு பிஎன் ஜங்ஷன். பிஎன் ஜங்ஷன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பி டைப்பு என் டைப்பையும் ஜாயின் பண்ணுறது பேர் தான் பிஎன் ஜங்ஷன். இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ஒரு சைடு பி, இன்னொரு சைடு என் டைப் செமிகண்டக்டர், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சோன்னா அதான் பிஎன் ஜங்ஷன். வேர்டிங்ஸில் எப்படி எழுதணும்னா when a single crystal of semiconductor is doped with the such manner that one half of the portion as p type and another part as a n type, then the boundary between the two regions is called pn junction. ஒரு ஒரு டயோட ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் எடுத்துட்டு ஒரு சைடு பி டைப் இம்பியூரிட்டிஸும் இன்னொரு சைடு என் டைப் இம்பியூரிட்டிஸும் டோப் பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த நடுவில் இருக்கிற ரீஜனை தான் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பி டைப். இந்த டயக்ராம் எப்படி போடுவாங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து பி, இந்த லைன் வந்து என். ஸோ பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் ரெண்டு டயக்ராம் போட்டுறேன். வேர்டிங்ஸ் என்ன பண்ணுறேன்னா இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் ஒன் சைடு வி ஆர் ஆடிங் trivalent impurities, இன்னொரு சைடு pentavalent impurities. The junction between them is called PN junction diode. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் PN junction அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருந்தேன் பாருங்க. டிஃப்யூஷனு, ட்ரிஃப்ட்டு, டிப்ளீஷன் ரீஜன், பேரியர் பொட்டன்ஷியல். இந்த வேர்டிங்ஸான மீனிங்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னா immobile, the small depletion region definition paragraph, the small charge region on either side of the junction which gets devoid of free charge carriers and has only immobile ions. So depletion region அப்படின்னா இதை கிளியரா நோட் பண்ணிக்கணும். So the small charge region on either side of the junction, ரெண்டு சைட்லயும் immobile charges இருக்கும். immobile charges அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோம். டெப்ளீஷன் ரீஜன் கிளியராக புரிஞ்சுக்கணும். இதோட திக்னஸ் வந்து மைக்ரோமீட்டர், மைக்ரோனா 10⁻⁻⁶. ஆன் த டூ சைட்ஸ் there is ions of opposite nature. எப்படி இருக்குன்னா இது P, இது N. Pல யூஸ்வலாக மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸாக இருக்கும், இங்கே வரும்போது எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸு இங்கே போகும், இங்கே இருக்கிற ஹோல்ஸ் இந்த சைடு வரும். அப்போ அந்த அக்ராஸ் த ஜங்ஷன் ரெண்டு சைடில் ஆப்போசிட் சார்ஜஸ் அக்வயர் ஆகிருக்கும், அது இம்மொபைலாக இருக்கும். அந்த ரீஜன் பேர் தான்
depletion region. இந்த வேர்டிங்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். the small charge region இதோ இங்கே இருக்கு இந்த depletion region இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த region the small charge region on either side of the junction which gets devoid of free charge carriers and has only immobile ions. immobile மூவ் ஆகாத ions இருக்கும். on either side of the junction immobile ions சிம்பிளாக போட்டால் கூட ஓகே தான். ஸோ அதுதான் வந்து depletion region அப்படின்னு சொல்லுவோம். இதோட திக்னஸ் வந்து 10⁻⁻⁶. ஆப்போசிட் சார்ஜ் இருக்கும். பி டைப்ல என்ன இருக்கு பாருங்க. opposite ions, donor ion positive and n on the n side and acceptor ion negative on the p side. இதை முடிச்சுறீங்க. நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் கரண்ட், ட்ரிஃப்ட் கரண்ட். டிஃப்யூஷன் அப்படின்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அது எப்படி சொல்லலாம்னா பில மெஜாரிட்டி ஹோல்ஸா, the holes are diffused from p type to n type. அதே மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஃப்யூசிங் ஃப்ரம் n type to p type. அப்படி சொன்னா மெஜாரிட்டி. மைனாரிட்டி ட்ரிஃப்ட் கரண்ட்னும் போது மைனாரிட்டி கரண்ட். சரியா? மைனாரிட்டினா இப்போ பியில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் மைனாரிட்டி. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பியில இருந்து எண்ணுக்கு போகணும். அதே மாதிரி ஹோல்ஸ் வந்து என்ல இருந்து பி வரணும். ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். டிஃப்யூஷனு, ட்ரிஃப்ட். டிஃப்யூஷன் அப்படின்னா the movement of majority charge carriers, ட்ரிஃப்ட்னா movement of minority charge carriers. நெக்ஸ்ட் பேரியர் பொட்டன்ஷியல். பேரியர் பொட்டன்ஷியல் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இங்கே இம்மொபைல் சார்ஜஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். இந்த இம்மொபைல் சார்ஜஸ் இங்கே இந்த ஜங்ஷன் அக்ராஸ்ல இது பி, இது என்ன, இங்க இருந்த ஹோல்ஸ்லாம் இந்த சைடு வந்திருக்கும். அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவும் இங்கே ஒரு நெகட்டிவ் வந்திருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதான் வந்து பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ends of the layer is defined as the barrier potential அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒன்ஸ் த பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்காது. இதுலேயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்னா, டிஃப்யூஷனுக்கும் ட்ரிஃப்ட்டுக்கும் இது பி டைப் என் டைப்பா. டிஃப்யூஷனா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸா. அப்போ இங்கே இருக்கிற ஹோல்ஸு இங்கே போகுது, பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி போகுது. ஸோ கரண்ட் வந்து நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ பி டைப், அப்போ டிஃப்யூஷன் கரண்ட் எங்கே போகுது, பி டு என். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரிஃப்ட் கரண்ட் சொல்லி போகிறேன். ட்ரிஃப்ட் கரண்ட் அப்போ என் டைப் டு பி டைப் போகுது. அந்த பாயிண்ட்டை கிளியரான நோட் பண்ணி வச்சுக்கணும். பேரியர் பொட்டன்ஷியலுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் சிம்பிளாக முடிச்சிடலாம். த அக்யூமுலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் இன் த பி சைடு, accumulated negative charge in the p side and the positive charge in the n type. இங்கே நெகட்டிவ் வந்துட்டுருக்கோம், இங்கே பாசிட்டிவ் வந்துருக்கும். இதனால் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் செட் ஆகும் பாருங்க. அந்த பொட்டன்ஷியலை தான் பேரியர் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஸ்டாப். அந்த ரெண்டு பாயிண்ட் கிளியராக இருந்தாலே போதும். இப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளியரான ஒரு முறை பாருங்க. இப்போ பி டைப்பு என் டைப்புன்னு போட்டுக்கிறேன். டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். பி டைப்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னா என்னது, பி போட்டாலே அதில் இப்படி ஒரு ரவுண்ட் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஹோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நிறைய ஹோல்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அங்கங்கே 1 2 தான் இருக்கும். இங்கே வரும்போது எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும், ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் அப்படின்னா மெஜாரிட்டி. டிஃப்யூஷன் அப்படின்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ட்ரிஃப்ட்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை சொல்லுவேன். டிஃப்யூஷன் கரண்ட்னா இட் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட் டியூ டு த மெஜாரிட்டி ஃப்ளோ ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன். என்ல எது மெஜாரிட்டின்னு பார்க்கணும். என்ல மெஜாரிட்டி வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? இங்க நிறைய இருக்குது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா, அதை சொல்லிடணும். அப்ப எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஃப்யூசிங் ஃப்ரம், எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் n டு p. ஹோல்ஸ் எங்க போவோம், p டு n. ஏன்னா ஹோல்ஸ் தானே இங்க நிறைய இருக்கு. ஹோல்ஸ் வந்து இங்க இருந்து இங்க போவோம். இப்ப ட்ரிஃப்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க,
இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன், இதுல பில மைனாரிட்டி வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? அப்ப எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் பி டு என். அதே மாதிரி இங்க மைனாரிட்டி வந்து ஹோல்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் என் டு பி. அவ்வளவுதான். இது ரெண்டுத்த சொல்லும். மைனாரிட்டி மெஜாரிட்டி ஏற்கனவே அந்த டிஃபரன்ஸ் படிச்சிருப்பேன், அதை வச்சு அப்படியே சொல்லிடுவேன். சரியா? டிஃப்யூஷன் அப்படின்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ட்ரிஃப்ட்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இது ரெண்டுத்தையும் முடிச்சோன்னே டெப்ளீஷன் ரீஜனுக்கு அக்ராஸ் தி ஜங்ஷன் இம்மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து டிப்ளீஷன் ரீஜன். சரியா? டிப்ளீஷன் ரீஜன். நெக்ஸ்ட் பேரியர் பொட்டன்ஷியலுக்கு நான் சொல்லுவேன், இங்க நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் accumulated near the p type and positive ions are accumulated near the n type across the junction. This provides the potential difference. This potential difference is called barrier potential. Once the barrier potential is formed, further movement of charges are stopped அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். சரியா? நெக்ஸ்ட் பேசிங் ஆஃப் டயோட்னா பிஎன் ஜங்ஷனோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி தர போறோம்? இது பி டைப் என் டைப்பா? இதுல ரெண்டு டைப் இருக்கும், ஃபார்வர்ட் பையஸ், ரிவர்ஸ் பையஸ். பி டைப்போட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணோம்னா அது பேரு ஃபார்வர்ட் பையஸ். பி கனெக்டட் டு பாசிட்டிவ், என் கனெக்டட் நெகட்டிவ், இது பேரு ஃபார்வர்ட் பையஸ். ரிவர்ஸ் பையஸ்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி டைப் நெகட்டிவும் என் டைப் பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணா அது பேர் வந்து ரிவர்ஸ் பேஸ். இப்போ இதுக்குமே நம்ம ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி பார்த்தலாம். ஒரு 4 பாயிண்ட் ஆச்சு. ஃபார்வர்ட் பேயஸ், ரிவர்ஸ் பேயஸ். ரிவர்ஸ் பேயஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி கனெக்ட் பண்ணோம்? இது பி என் ஜங்ஷனா? இப்போ சொன்னதே சொல்லிடுங்க, பி என். அப்ப பி கனெக்டட் டு த பாசிட்டிவ், என் கனெக்டட் டு த நெகட்டிவ். ரிவர்ஸ் பேயஸ்ல பி கனெக்டட் டு த நெகட்டிவ், என் connected to the positive. First point முடிஞ்சிச்சா? Second point நம்ம அந்த depletion region பார்த்தோம்ல, depletion region என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும், இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பாருங்க, இது பி என்ன, பில ஹோல்ஸ் நிறைய இருக்கும், இங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கும், இங்க வந்து ஹோல்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கும், மற்றதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நான் இது மாதிரி கொடுத்தேன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணி இப்படி போக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இது இப்படி வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த டெப்ளீஷன் ரீஜனை உடஞ்சிரும். depletion region reduces. இங்க வரும்போது அப்படியே ஆப்போசிட், depletion region increases. So second point முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இப்போ நம்ம பொட்டன்ஷியல் கொடுக்குறோம்ல, இதுல ஏற்கனவே இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ், இதுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட்டப் ஆயிருக்கும், இந்த டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். நம்ம தர ஃபீல்டு ஆப்போசிட், அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆப்போசிட் டு த ஆல்ரெடி செட் அப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு applied electric field opposite to the induced electric field in the PN junction. PN junctionல ஏற்கனவே இந்த பேரியர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிருக்கும், அங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், நம்ம தர எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆமா, சரியா? applied electric field is opposite to the direction of electric field in the diode அப்படின்னு போட்டுங்க. இங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா, இங்க வந்து அப்ப என்னவா இருக்கும், சேம் டைரக்ஷனா இருக்கும். சரியா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் அலோஸ் த கரண்ட் இன் ஃபார்வர்ட் பேயஸ்ல கரண்ட் அலோ பண்ணா எவ்வளவுனா மில்லி ஆம்பியர் ஆஃப் கரண்ட். இங்க வந்து கரண்ட் அலோ இந்த பிரேக் டவுன் ஆயிட்டு நடக்கும்,
அப்போ வந்து ரொம்ப மைன்யூட் கரண்ட், மைக்ரோ ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்லிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் லோன்னு சொல்லிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஹைன்னு சொல்லிக்கலாம். ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுனாலே போதும். சரியா, ஒரு முறை கிளியராக பார்த்துக்கணும். ஃபார்வர்ட் பேஸ், ரிவர்ஸ் பேஸில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் சொல்லிடுறேன். கனெக்ஷனில் வந்து பி டைப் கனெக்டட் டு த பாசிட்டிவ் அப்படின்னு இருந்தாலே அது ஃபார்வர்ட் பேஸ். செகண்ட் பாயிண்ட், டெப்ளீஷன் ரீஜன் வந்து கம்மியாகும், இங்கே வந்து டெப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம தர எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஜங்ஷனு, இங்கே சேம் டைரக்ஷனு. இதில் வர கரண்ட் வந்து மில்லி ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டு, இங்கே வர கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த 5 பாயிண்ட்டை கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார்வர்ட் பேஸ் கிராஃப், ரிவர்ஸ் பேஸ் கிராஃபும் கிளியராக பார்த்தலாம். ஃபார்வர்ட் பேஸ் கிராஃப் வந்து இது மாதிரி இருப்போது. சரியா, ஸோ வோல்டேஜ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், மில்லி ஆம்பியர் கரண்ட் இந்த ஒய் ஆக்சிஸ். இந்த டயக்ராமும் நீங்கள் போட்டு வச்சணும். ஒரு பி டைப் பிஎன் ஜங்ஷனு, வேரியபிள் பேட்டரி, வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், மில்லி அம்மீட்டர் இது மாதிரி கொடுத்துட்டு ஃபார்வர்ட் பேஸ் சர்க்கியூட்டும் போட்டு வச்சுக்கணும். ரிவர்ஸ் பேஸ் சர்க்கியூட்டை டயோட மட்டும் திருப்பி வச்சா போதும். இந்த கிராஃபை இது மாதிரி போட்டணும். இப்போ இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் போட்டோன்னா இது மாதிரி வரப்போகுது. மேலே வர்றது ஃபார்வர்ட் பேயஸ், கீழே வர்றது ரிவர்ஸ் பேயஸ். இப்போ ரிவர்ஸ் பேயஸில் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் டவுன் அப்படின்னும் போது என்ன எப்படின்னா, இந்த கிராஃபை பார்த்தோன்னா ஸ்லோவாக வந்துட்டே இருக்கும். சடனாக ஒரு பாயிண்ட் கரண்ட் அதிகமாகுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பேயஸில் கரண்ட்டு கம்மியாக இருக்கும், ஒரு சர்டன் வோல்டேஜ் அப்போ கரண்ட் ஜாஸ்தி ஆகுது பேர் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ். இது அவலான்சி பிரேக் டவுனும் சொல்லுவாங்க. சரியா, பிரேக் டவுன் வோல்டேஜ்னா ரிவர்ஸ் பேயஸில் கரண்ட்டே கம்மியாக தான் போகும். கரண்ட்டே கம்மியாக போகும்போது ஒரு சர்டன் வோல்டேஜ் அக்ராஸ் பண்ணும்போது கரண்ட் ராப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதை வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபார்வர்ட் பேஸ்லேயும் நடக்கும். கரண்ட் யூஸ்வலாக 0 அப்படியே இருக்கும், சடனாக வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நீ வோல்டேஜ் சொல்லுவாங்க. நீ வோல்டேஜ்னா ஃபார்வர்ட் பேஸ், நீ வோல்டேஜ் அப்படின்னும் போது அது ஃபார்வர்ட் பேஸ். பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் பேஸ். அந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த கிராஃப் வேல்யூவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீ வோல்டேஜ் ஃபார் த P voltage இந்த சிலிகான் ஜெர்மேனியம்க்கு வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். P voltage for germanium 0.3, சிலிகான் this 0.7. இதுலயே தெரியும் பாருங்க, சிலிகானுக்கு வந்து 0.7, ஜெர்மேனியம் வந்து 0.3. ஓகே, அப்ப ஜெர்மேனியமுக்கு கொஞ்சம் கரண்ட் கொடுத்தா, கொஞ்சம் வோல்டேஜ் கொடுத்தாலே கரண்ட் ஃப்ளோ நடக்கும். சிலிகானுக்கு 0.7 தரணும். இதுல ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஓம்ஸ்ல V is equal to IR போடுவோம்ல, அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா R வந்து டிஃபரன்ஸ், அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் கரண்ட் வச்சு போட்டுப்பாங்க. ஜஸ்ட் நீ வோல்டேஜ் அப்படின்னும் போது ஃபார்வர்ட் பேஸ்ல சர்டன் வோல்டேஜ் அப்புறம் கரண்ட் ராப்பிடா இன்க்ரீஸ் ஆகும் பாரு, அதுதான் வந்து நீ வோல்டேஜ். ஆமா, கிராஃப்ல இந்த ரீஜன் 0.3 வந்தோடனே சடனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் நீ வோல்டேஜ். சிலிகானுக்கு ஜெர்மேனியமுக்கு, சிலிகானுக்கு 0.7 வந்தோடனே சடனா இன்க்ரீஸ் ஆகும், அது பேர் தான் வந்து நீ வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் கரண்ட் வச்சு கண்டுபிடிச்சணும். ஐடியல் டயோடுனா என்னன்னா ஃபார்வர்ட் பேஸ்ல கரெக்டா அப்படியே ஃபுல்லா கரண்ட் அலோவ் பண்ணணும், ரிவர்ஸ் பேஸ்ல கரண்ட் அலோவ் பண்ணாம இருக்கணும், அது பேர் தான் ஐடியல் டயோடு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபயர் அப்படின்னாலே என்ன சொல்லிடணும்னா, இட் இஸ் எ டிவைஸ் விச் கன்வெர்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டு டைரக்ட் கரண்ட். இங்க ஏசி கரண்ட் இங்க இப்படி சர்க்கிள் போட்டு இப்படி போட்டுக்கணும், ஏசி கரண்ட் இங்க வந்து டைரக்ட் கரண்ட். சரியா, ஸோ ரெக்டிஃபயர் அப்படின்னாலே ஏசிய டிசியா மாத்தோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்னா ஒரே ஒரு டையோட கொடுக்கணும், ஃபுல் வேவ்னா 2 டையோட் கொடுக்கணும். ரெண்டுத்துலையுமே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சர்க்கியூட்டை தெளிவாக புக்கில் இருக்கிற மாதிரியே போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சர்க்கியூட்டை முடிச்சிடறேன். செகண்ட் பாயிண்ட் ஒன்லி ஒன் டையோட யூஸ்டு, இங்கே 2
2 டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. இங்கே வந்து சென்டர் டேப்னா இதோ இந்த ரீசன்லேருந்து டேப் பண்ணியிருப்பாங்க, ஏர்த் பண்ணியிருப்பாங்க. சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கன்வெர்ட்ஸ் ஆஃப் சைக்கிள் ஆஃப் அப்ளைடு ஏசி டு டிசி. ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும்தான், பேர்லேயே இருக்குல்ல ஆஃப் சைக்கிள் அப்படின்னும் போது ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரெண்டுமே கன்வெர்ட் ஆகும். இதில் இன்புட் அவுட்புட் கர்வ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் அவுட்புட் வரும், செகண்ட் ஆஃப்ல அவுட்புட் வராது, டேஷாக வரும். திரும்பி நெக்ஸ்ட் ஆஃப்ல வரும், திரும்பி நெக்ஸ்ட்ல வராது. அதுவே ஃபுல் வேவ்ல கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். சரியா? ஒர்க்கிங் சிம்பிளாக தான் இருக்கும். ஒர்க்கிங் எப்படின்ற பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்வலாக போடுங்க. இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக போட்டு இங்கே டர்ன்ஸ் கம்மியாக போட்டுருங்க. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு சொல்லிடுங்க. ஒர்க்கிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் செகண்ட் ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் ஏசி கரண்ட் தானே, ஏசி கரண்ட் இன்புட்டை இது மாதிரி மாறி மாறி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் சைக்கிளில் ஏ பாசிட்டிவ் பி நெகட்டிவாக எடுத்துக்கிறேன். செகண்ட் ஆஃப் சைக்கிளில் ஏ நெகட்டிவ் ஆகிடும், பி வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ இதை செக் பண்ணுங்க. இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் அது. அப்போ வந்து அது ஃபார்வர்ட் பேயஸ் அலோஸ் த கரண்ட்டு. செகண்ட் ஆஃப்ல வந்து டையோடு இப்படி இருக்குன்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ ரிவர்ஸ் பேயஸ் இட் ஒன்ட் அலோ த கரண்ட். அதனால செகண்ட் ஆஃப் சைக்கிளில் அவுட்புட் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் அவுட்புட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இன்புட்டில் அவுட்புட் வந்திருக்கும். செகண்ட் ஆஃப் சைக்கிள் ரிவர்ஸ் பேஸ் இருந்தாலும் இங்கே அவுட்புட் வரல. அப்போ இதில் ஃப்ரீக்வன்சி அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி வந்து 100 இருந்துச்சுன்னா இங்கேயும் 100 தான் இருக்கும். சரியா? ஸோ ஆஃப் வேவ்ல ஃப்ரீக்வன்சி மாறாது அப்படின்ற பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் பார்க்கலாம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னும் போது 2 டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சென்டர் டேப் பண்ணிடுங்க. இங்கேருந்து லோடு எடுத்து இப்படியே கூட கொடுத்துடலாம். இப்போ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே டர்ன்ஸ் கம்மியாக இருக்கணும், இங்கே டர்ன்ஸ் அதிகமாக இருக்கணும். இது பிரைமரி, இது செகண்டரி. சரியா? ரெக்டிஃபயர்னாலே ஏசி டு டிசியாக மாற்ற போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். 2 டயோட்ஸ் இருக்கும் ஃபுல் வேவ்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் செகண்ட் ஆஃப் சைக்கிள் அதே மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் அகைன் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கினா ஏ பாசிட்டிவ் பி நெகட்டிவ். இங்கே வரும்போது ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ். அப்போனா ஆகும் 2 டயோடு இருக்கா, டையோடு 1 டையோடு 2 போட்டுக்கலாம். டையோடு 1 வந்து என்ன ஆகிடும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஆகும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல, அப்போ இது பி பாசிட்டிவ் ஏன் நெகட்டிவ். அப்போ இது ஃபார்வர்ட் பேயஸ் அலோ பண்ணும். இப்போ இங்கே வந்த கரண்ட்டு டையோடு 1னால வந்த கரண்ட்டு. டையோடு 2 என்ன ஆயிருக்கும் பாருங்க. டையோடு 2 வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவா இருக்கும், ரிவர்ஸ் பேயஸா இருக்கும், கரண்ட்டை அலோ பண்ணாது. சரியா? இப்போ செகண்ட் ஆஃப் த சைக்கிளில் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவா, மேலே இருக்குது டையோடு 1. அப்போ இது நெகட்டிவ் இது பாசிட்டிவா இருக்கும், ரிவர்ஸ் பேயஸா இருக்கும், கரண்ட் அலோ பண்ணாது. டையோடு 2 வந்து என்ன ஆகும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஃபார்வர்ட் பேயஸா இருக்கும், கரண்ட்டை அலோ பண்ணும். ஸோ செகண்ட் ஆஃப் சைக்கிளில் கரண்ட் வந்து டையோடு 2ஆல வரும். ஓகேவா? மாறி மாறி வரும். திரும்பி இது ஃபர்ஸ்ட் டையோடால வரும், இது செகண்ட் டையோடால வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும் அப்படின்னா டபுளாக மாறும். 100 ஃப்ரீக்வன்சி இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து 200 ஹெர்ட்ஸா வரும். இந்த பாயிண்ட்டை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர் கேட்டாங்கன்னா இது கிளியராக போட தெரியணும். கீழே ஆஸ் யூஷுவல் வேலன்சி பேண்ட், மேலே கண்டக்ஷன் பேண்டு. வேலன்சி பேண்ட் அப்படின்னும் போது இங்கே எனர்ஜி லெவல் கொடுத்துருக்காங்க பாரு, இவி இசி. பி டைப்பு என் டைப்புக்குன்னா டிஃப்ரென்ஸ் போடுவேன் அப்படின்னா என் டைப்பில் இங்கே இடி அப்படின்னு ஒரு டாட்டர் லைனை போடுவோம். இடினா எனர்ஜி லெவல் ஆஃப் டோனார் லெவல் இருக்கும். இங்கே பி டைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா அக்செப்டார் லெவல் இங்கே போடணும். அக்செப்டார் லெவல் டோனார் லெவல்னா இது கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும்.